வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் டிஃபனுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மிளகு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம், திருமதி சுப்பிரமணியம். இன்னைக்கு ஈவினிங் டிஃபனுக்கு மிளகு உருண்டை. இந்த பேர் புதுமையாக இருக்குன்னு நினைப்பீங்க. அது என்னென்னா கொழக்கட்டை செய்வோம் இல்லையா, அதோட வெரைட்டியை சேர்ந்தது தான். எங்கள் வீடுகளில் இதை மிளகு உருண்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இட்லி அரிசி ஒரு 3 கப்பு ஊற வச்சு நல்லா வெண்ணெயாக அரைச்சிருக்கேன். அது ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம எப்படி இட்லிக்கு அரைப்போமோ அதே மாதிரி தான். நல்லா ஊற வச்சுட்டு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது மாவு புளிக்கக்கூடாது, அரைச்ச உடனே செய்யணும். அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் பூ நல்லா ஒரு கப்பு நிறக்க அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன். கல் உப்பு பார்த்துக்கிட்டு வேணும்னா திரும்ப மாவு கிளறிட்டு திரும்ப போட்டுக்கலாம். இப்போ எப்படி கிளறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் போட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் கொழக்கட்டை மாவு கிளற போகிறோம். இந்த மிளகு உருண்டைக்கு உண்டான மாவு கிளற போகிறோம். இந்த மாவு இதில் இப்போ போட்டுறேன். ஏன்னா மாவு எப்படி இருக்கணும்னா உருட்டுற பதத்தில் இருக்கணும். உருட்டுற பதத்தில் இந்த உப்பையும் இதையும் போட்டு கிளறணும். இந்த நான்ஸ்டிக் தவாவில் இந்த மாவை போட்டுட்டேன், அரைச்ச மாவை. அதோட கல் உப்பும் போட்டுட்டு இந்த தேங்காய் பூவையும் போட்டுறேன். தேங்காய் பூவையும் போட்டு நல்லா கிண்டணும். அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமோ அல்லது லோ ஃப்ளேமோ வச்சு கிண்டணும். இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால பிடிக்காது. நான்ஸ்டிக்குங்கிறது இப்போ நம்ம கொழக்கட்டை மாவு கிளறதுக்கெலாம் அவ்வளோ ஈஸி. இதில் கிளறினீங்கன்னா பிடிக்கவும் பிடிக்காது. நல்லா ஒன்று போல் கிளறி எடுத்துடலாம். இது கிளறிட்டு இந்த உருட்டுற பக்கம், அதாவது நம்ம சீடை மாவு உருட்டுவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு வரணும். அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா இந்த மாவு நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் அரைப்போம், கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்கும். முந்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு அந்த ஈரத்தை எடுப்பாங்க. இப்போ அந்த மாவோட சத்தெல்லாம் போயிடும். இருப்புச்சட்டியில் போட்டு கிண்டுறப்போ அப்போல்லாம் கொஞ்சம் கீழே பிடிக்கும். இது நல்லா பிடிக்காமல் கிளறலாம், ரொம்ப வசதி. இந்த தேங்காய் பூவையும் உப்பையும் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் இலகி கொடுக்கும் மாவு. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். கையில் எடுத்தால் உருட்டுற பக்குவத்துக்கு வந்தோடனே இறக்கிடணும். இப்போ பாருங்கள், நெகிழ்த்தியாக இருக்குது பாருங்கள். இதை உருட்ட முடியாது இல்லையா. இப்போ பாருங்கள், மாவு கிளறியாச்சு, நல்லா உருட்டுற பதத்தில் இருக்குது பாருங்கள். இதை இப்போ சீடை சைஸில் சின்ன சின்னதாக உருட்டி இந்த இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க வேண்டியதான். நான் உருட்டிட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது புழுங்கரிசி அரைச்சிருக்கோம், இட்லி அரிசி ஊற வச்சு அரைச்சிருக்கோம். ப்ளஸ் நல்லா ஆவியில் தான் வேகும், அதனால் ஜீரணம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும், நல்லா இருக்கும். இது இப்போ உருட்டிட்டு ஒரு தர காமிச்சிட்டு அப்புறம் வேக வச்சும் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இட்லி தட்டில் உருட்டி வச்சுருக்குறோம் மாவை. சீடை சைஸில் தான் உருட்டியிருக்கிறோம். இதை இப்போ வேக வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த உருட்டி வச்ச உருண்டைகள் நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். தண்ணி தொட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நிறம் மாறி இருக்குது. முதல்ல ஒயிட்டாக இருந்துச்சு இல்லையா, இது பண்ணால் உள்ளே ஒட்டாமல் இருக்கும் கையில். இதுதான் நல்லா வெந்த பதம். இப்போ இதை எடுத்துட்டு தாளிக்க போகிறோம் அடுத்தது. அது எப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உருண்டைகள் வெந்துருச்சு, மிளகு உருண்டை. இதை தாளிக்காமலும் சாப்பிட்லாம், ஆனால் தாளித்து சாப்பிட்றது தான் நல்ல ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தாளிக்காத உருண்டை கொடுக்கலாம், கொஞ்சம் காரம் வேண்டாம்னா. இதில் காரம் என்ன போட போகிறோன்னா, கடுகு உளுந்தம்பருப்பு, அதோட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்கிறதுனால. அதோட மிளகு பொடி, அதான் மிளகு உருண்டைன்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா வானலியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு இந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் என்ன தாளிக்கிறீங்களோ அது ஊற்றிக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா இருக்கும். ஏன்னா இது புழுங்கரிசியில் அரைச்சி ஆவியில் வேக வைக்கிறது தானே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு அடிக்கடி சொல்கிறீங்களே, எத்தனை வயசு குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க. ஒரு 4-5 வயசுக்கு மேலே வீட்டில் நீங்கள் எல்லாம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டிங்க, உப்பு உரப்பு எல்லாம் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எந்த விஷயமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ கொஞ்சமாக கொடுத்து பார்த்து அவங்களுக்கு ஜீரணம் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க எல்லாமே. இதில் நான் சொன்ன மாதிரி நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிருக்கிறேன் வாசனைக்கு. நீங்கள் எந்த எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றிக்கலாம். இதில் மிளகு பொடியும் போட்டுறேன், பொரிஞ்சிடும் மிளகு பொடி. பொரிஞ்சாதான் அதோட டேஸ்ட் அது இந்த கமராமல் இருக்கும். பொரிஞ்சிருச்சுங்களா?
இப்போ பொரிஞ்சதில் வந்து இந்த உருண்டையை போட்டு தாளிக்கப்போம். தாளிக்கிறதுனா என்ன, நல்லா கொஞ்சம் இந்த எல்லா இடத்துலையும் அந்த மிளகு போடுற மாதிரி நல்லா கிளறி விடணும். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இது எங்களோட சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப காலமாக எங்கள் வீடுகளில் செய்கிறது இது. என்ன இந்த உருண்டை உருட்டுறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்கோன்னா நல்லா எல்லாருமா ஒன்றா வட்டமாக உட்காந்துட்டு ஊற்றதையெல்லாம் பேசிட்டு இந்த மாவு ஊற்றிக்கிட்டு அந்த வெறும் மாவு சாப்பிட்றது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் பூ போட்டுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சம் வெறும் மாவு ஊற்றி வாயில் போட்டுக்கிட்டு அப்படியே செஞ்சோன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். லஞ்சுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன், ஒரு 4-4:30 காஃபியோடு இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சுட சுட இருக்கும். மழை காலத்தில் செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா டைப்லையுமே நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிஷ் இது. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து டிஸ்பிளேக்கு வச்சிடலாம். மிளகு உருண்டை தயாராகிடுச்சு. தாளிக்காதது அப்படியே வேக வச்சதும் எடுத்து வச்சுருக்கிறேன், தாளித்ததும் எடுத்து வச்சுருக்கிறேன். காரம் வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த தாளிக்காத உருண்டை கொடுங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், நல்ல ஜீரணமாகும். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டிஷ் இது. செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்து பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.